கதிரும், ரீனாவும் ஒரு கேஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக்கா பேசுறதுக்கு வரான். ஒரு ரீனா இருந்துகிட்டு, "எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குது. நீ வேற ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கா. மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாவ பார்க்குறாங்க. "யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து போயிடுறா. ஒரே ஒரு கேபிட்டல் ஏரியாவுக்கு போயிட்டு, ஒரு இடத்துல அப்படியே உக்காந்துர்றா. "என்ன பண்ணுது ரீனா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு ரொம்ப தலை சுத்துது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தலைவலிக்கு கீழ விழுந்து அப்போ போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்க தாத்தா வராரு. "என்னாச்சு ரீனா? என்னாச்சு ரீனா? என் பேத்திக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துடிக்கிறாரு. விஜய் வந்து ரொம்ப பயந்து போயிடுறான். உடனே டாக்டர் வர வச்சு அவர்ட்ட எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து விஜய் வராரு. விஜய் வந்தோனே, "என்னாச்சு டாக்டர் என் பொண்ணுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இந்த மாரி தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியே மயங்கி விழுந்துட்டா." அப்படிங்கிற மாரி வந்து கதிர் வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு, இவ வந்து அ பழசுலேருந்து வெளியே வரல இன்னும். அ அந்த ஆப்ரேஷன் பண்ண ரேட்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா காட்டுது. அவளுக்கு பழைய விஷயத்த எதுவுமே ஞாபகப்படுத்தாதீங்க." அப்படிங்கிற மாரி வந்து டாக்டர் சொல்லிட்டு, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். அத எடுத்து பார்த்துட்டு தான் தெரியும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் வந்து ரீனா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து போறதெல்லாம் அவ்வளவா நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உடனே டாக்டர் இதுக்கெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் எதுவுமே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களே ஒரு டாக்டர் தானே! அவளுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து அவங்க மாமனார பார்த்துடுறாங்க. ஏங்க சார் நீங்க இங்க வந்தீங்க? உங்களால தான் எங்க ரீனாக்கு இந்த மாதிரியா? உங்க பொண்ணுக்காக என் பொண்ணோட வாழ்க்கைய நான் அழிக்கிறதா? உங்களால வந்து பாருங்க. அவ எப்படி இருக்கான்னு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே இந்த கையெடுத்து கும்பிட்டு இனிமே நீங்க தயவு செஞ்சு சொல்றேன். நானும் என் பொண்ணு இருக்கிற 2 மட்டும் வந்துராதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அந்த தாத்தா வந்து கிளம்பி போயிடுறாரு. அர்ஜுன தாங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு புக்ல படிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க அர்ஜுன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன பண்றேன்னு தெரியல உனக்கு. படிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம காலேஜுக்கு வந்து ஒரு ஜூனியர் ஒருத்தர் வந்திருக்காங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் உடைய பையன். ரொம்ப ஹேண்ட்ஸம்பா இருக்கான். நல்லா எல்லார்கிட்டயும் பழகுறான். உன்ன மாதிரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "பையன் என்ன அதுக்கு?" அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ஜுன் கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்துகிட்டு, அவன் வந்து என் நம்பரெல்லாம் கேட்டான். ஆனா நான் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் நான் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீ யாருக்கு வேணாலும் குடு. இங்க எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க? எனக்கு படிக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து நம்ம அர்ஜுன் பேசுறாரு. உடனே வந்துட்டு, "என்ன ஃப்ரெண்ட கூட ஏத்துக்க மாட்டியா அர்ஜுன்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ஓகே. என் நம்பர் தானே தரேன். ஆனா எனக்கு எந்த ஒரு ஃபோன் கால்ஸும் வரக்கூடாது. மெசேஜ் எதுவுமே வரக்கூடாது. அப்படின்னா நான் என்ன மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணி விட்டா உனக்கு? ஆள பாரு. எதுக்கு ஃபோன் நம்பர் வாங்குவாங்க? பேசுறதுக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே. எதுவா இருந்தாலும் இந்த காலேஜுக்குள்ள தான். வெளிலலாம் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது. ஓகேவா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒருத்தர் வந்து சாப்பாடு குடுக்க வந்திருக்காங்க. உங்கள அப்படி பார்க்க வரதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நல்லா இருக்கீங்களா தம்பி? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அண்ணா. நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு, நீங்க போன பிறகு இந்த ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே நல்லா இல்ல. எல்லாருமே புது புது இன்டர்னலா வந்துட்டாங்க. பழைய இருக்கிற எல்லாருமே வந்து போயிட்டாங்க. நீங்க மானசா கிட்ட திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல் வாங்க முடியாதா தம்பி? ரொம்ப இதா போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் நெறைய வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணே அது குடுத்தது தான். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இனிமே அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் இல்ல. நான் எல்லாமே தெளிவா எழுதி குடுத்துட்டேன். பணத்த விட பதவி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணருவா போக போக. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம ரதி மேம தாங்க காட்டுறாங்க. திவி வந்து ரூம்லேருந்து வெளிய வந்துட்டுருக்கா. "எங்க போற திவி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட மூவிக்கு போறேன். நான் அப்பாகிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன் உன்னுடைய ட்ரெஸ் வந்து இப்படி இருக்கு? ஏன் இவ்வளோ அதிகமா வந்து நீ மேக்கப் போட்டுட்ருக்க? உனக்கு இதெல்லாம் தப்புன்னே தெரியலையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாத்துலயுமே வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. எனக்கு புடிச்சது எதுவோ நான் அதான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு, "உன் ஃப்ரெண்ட்ஸுடைய ஃபோன் நம்பர் குடு. நான் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு? எனக்கு வேணா நீங்க கால் பண்ணுங்க. எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவ போயிடுறா. இங்க ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீனாவ தாங்க காட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்து இத கண்டுபிடிச்சு பார்த்தோனே விஜய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கதிர் இருக்கிறாரு. கதிர் வந்து, "நீ என்ன பண்ற கதிர் இங்க? அங்க பேஷண்ட்லாம் விட்டுட்டு" அப்படின்ற மாரி சொல்லி அவன வந்து எப்படியோ நான் அனுப்பி விட்டுறேன். அ இங்க வந்து விஜய் கிட்ட, என்ன டாடி ஆச்சு எனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நீ ரொம்ப கவலையா இருக்கியா? நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறது இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நான், "இல்ல டாடி அப்படிலாம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே கவலையே நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான். நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க டாடி. நான் அதில தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கா. "ஏன் நான் இப்ப சந்தோஷமா இல்லையா?" அப்படின்ற மாரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அமைதியாயிடுறாங்க. இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமலா வந்து ராகி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட் வராங்க. ஆக்சிடென்ட் ஆன கேஸு. உடனே வந்துட்டு இது வந்து ஓப்பன் சென்சரியா இருக்கு. நெறைய அடிபட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ரத்தம் வந்து பிளாக்கா இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது, அந்த அனுபவம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்றாங்க. "என்னாச்சு விஜய்? யார் நீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறா. "இது எங்க வீடு தானே?" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "ஆமாம்மா இது உங்க வீடு தான்." அப்படிங்கிற மாரி ஓப்பன் பண்றாங்க.